ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். எல்லாரும் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க, என்ன சார் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறதா இருந்தாலும் 10,000 20,000 30,000 சொல்கிறீங்க. ஸோ என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது, என்னோட மாத வருமானமே 25,000 ரூபா, என்னோட அன்றாட தேவைகள் போக என்னால் சேமிக்க முடியுங்கிறது ஒரு 5,000 ரூபா தான், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா, சாதாரண குடிமகனுக்கு எல்லோருக்குமானது. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எல்லாரையும் போய் சேரணும். ஸோ ஈவன் இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், ஃபார்மர்ஸு, எல்லா பப்ளிக்குக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரணும். தேர்பை எல்லாராலையும் கோடீஸ்வரராக ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேல்குலேஷனோட வந்திருக்கோம். நீங்கள் பண்ண போகிறது ஒன்றும் இல்லை, வெறும் 5,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் எப்போ கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் கேல்குலேஷனில் சொல்கிறோம். 5,000 ரூபா எப்பவும் போல் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்டெப் அப் 10% இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா மூணாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வருஷம் 1,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ, ஐ எம் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது சந்தேகங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும், உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணும். இந்த சினாரியோவில் ஒரு தனிநபர் வந்து 25,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அவரால் 5,000 ரூபா தான் சேமிக்க முடியும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுற போகிறாரு அப்படின்னா, இந்த 5,000 ரூபாயை ஒரு 4 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், ஒரு மல்டி அசெட் கேட்டகரி, இந்த 4 ஃபண்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தொடர்ந்து லிமிட்டட் எஸ்ஐபி, அதாவது ஃபண்ட் அவர் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ தொடர்ந்து 25 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா. ஆனால் 25வது வருஷத்துக்கு அப்புறமா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக 13% ரிட்டர்ன்ஸில் அவருக்கு கிடைக்க போகிற தொகை வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. இது வந்து 25 வருஷம் ஆகுது 1 கோடி ரூபாயை தொடர்றதுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, சார் 25 வருஷத்துக்கு அப்புறமா 1 கோடிக்கு என்ன சார் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷனில் பார்க்கும்போது 1 கோடி ரூபாயோட வேல்யூ அதிகம் தான். பட் ஈவன் தென் அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சினாரியோவில் அந்த 1 கோடி ரூபா ஒருத்தரோட ஃபினான்ஷியல் நீடையோ ஃபியூச்சர் நீடையோ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ இந்த சினாரியோவில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டெப் அப் அப்ரோச் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இங்கே அவர் வந்து 5,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது 5,000 ரூபா ஃபஸ்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, தென் செகண்ட் இயரில் 5,500 ரூபாயாக இன்வெஸ்ட் பண்ணுவார், தென் மூணாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 550 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 6,050 ரூபாயாக இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை வந்து கிட்டத்தட்ட 59 லட்சம் ரூபாய். ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற தொகை வந்து கிட்டத்தட்ட 2 கோடியே 20 லட்சம். இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களில் பேனிக் ஆகாமல் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அது மூலமாக அந்த ஆவரேஜ் நடக்கிறது. ஸோ ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் மூலமாக அவருக்கு 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் வந்து அடையுது. இல்லை சார், என்னால் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க முடியும், நான் முதல் வருஷம் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷத்துலேருந்து 1,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து மூணாவது சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல் வருஷம் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் 6,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, தேர்டு வருஷம் 7,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது மாதிரி தொடர்ந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் 1,000 ரூபாய் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக 25 வருஷம் கழித்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை 51 லட்சம் ரூபாய். ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற தொகை கிட்டத்தட்ட 2 கோடியே 28 லட்சம். ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபியை 10% இன்க்ரீஸ் பண்ணாலும், இல்லை 1,000 ரூபா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட தொகை கிட்டத்தட்ட 2 கோடியே 25லேருந்து 2 கோடியே 28 லட்சம் ரூபா இருக்குது. இதுலேயே இன்னொரு சினாரியோ ஒன்று சொல்கிறேன். சார் 5,000 ரூபாங்கிறது எனக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, என்னால் மாதம் வந்து 10,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நீங்கள் 25 வருஷத்துக்கு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 30 லட்சம் ரூபாய். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த 25th இயரில் உங்களோட தொகை வந்து கிட்டத்தட்ட 2 கோடியே தொட்டிருக்கும். இது ஒன்றும் இல்லை, அப்படியே இன்ஸ்டெட் ஆஃப் 5,000 நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்குறீங்க. ஸோ தேர்பை உங்களால் 2 கோடியை 25 வருஷத்துக்கு லிமிட்டட் எஸ்ஐபி மூலமாக உங்களால் தொட முடியாது. இல்லை நான் வந்து ஒரு 10% அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 11,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு மூணாவது வருஷம் 12,100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மூலமாக தொடர்ந்து நீங்கள் 25 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக பங்குச்சந்தையில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் எதிர்பார்க்காத தொகையை அடைவீங்க. டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை வந்து 1,18 லட்சம் ரூபா. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற தொகை வந்து 4,44 லட்சம் ரூபா. இதுவும் 13% காம்பவுண்டிங் மூலமாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. சார் என்னால் பர்சன்டேஜ் வைஸ் வேணாம் சார், நான் டிஃப்ரெண்ட்டாக மாதம் 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் 10,000 ரூபா முதல் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அடுத்த வருஷம் அதுவே 11,000 ரூபா மாறுது, 3வது வருஷம் அது 12,000 ரூபாய் மாறுது, 13,000 ரூபாய் மாறுதுன்னு வருஷம் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா டோட்டலாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை 66 லட்சம். ஆனால் அவரோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு 3,28 லட்சம் ரூபாய் அடையுது. இங்கே ஈவன் தோ அவர் அதிகமாக டைமை கொடுத்தாலும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து வருஷம் 1000 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி அமௌண்ட்லேருந்து பர்சன்டேஜ் கொண்டு போனீங்க, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நாளாக நீங்கள் இருக்கிற ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் சுய தேவைகளுக்கு தேவை, உங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு போக உங்களோட சேமிப்பு தொகை அதிகமாகும். அந்த சேமிப்பு தொகையை விரயமாக்காமல் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, வென் யூ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட பேஷன்ஸாக பொறுமையாக பங்குச்சந்தையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயப்படாமல் பேனிக் ஆகாமல் அதுலேருந்து வெளியில் வராமல் நடுவில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நீடான உங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன், இல்லை உங்கள் குழந்தைங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், இல்லை உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆகிட்டு வெக்கேஷன் ட்ரிப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோல்ஸுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதையும் இல்லாததையும் டிசைட் பண்ணுறோம். நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா பங்குச்சந்தை கடந்த 80லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த 13% காம்பவுண்டிங் மூலமாக நீங்களும் மல்டி கரோர்பதியாக ஆகலாம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த கால்குலேஷன் வேணும் அப்படின்னா அவங்கெல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்னு போஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் அதை உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.